Hey guys and welcome back to Be Simply Some channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சேலஞ்ச் வீடியோ. எங்களுக்காக ஒரு 10 பேர் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறாங்க. அவங்களுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்போ நம்ம சேலஞ்ச் பேர் இல்லப்பா, 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 90 people கண்டினியூவா பார்த்துனக்கறாங்க. 82 சோ கண்டினியூஸா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இந்த சேலஞ்ச் வீடியோ பார்த்ததுல ரிக்வெஸ்ட் பண்றீங்க டிஃபரெண்டான சேலஞ்சஸ்னு. ரொம்ப டிஃபிகல்ட்டான சேலஞ்சஸ் நாங்க ஆல்ரெடி பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றோம். as well as நாங்க பண்ணக்கூடாதுன்ற மோட்டோவோடயும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈஸியஸ்ட் சேலஞ்சஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்கர் சாப்பிட்டோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியாவது நான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட மத்தியானம் கூட சாப்பிடாம வெயிட் பண்ணிருக்கிறேன். பார்க்கலாம். நான் அப்படி இல்லை, மதியம் சாப்பிட்டேங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு ப்ளஸ் எக்கும் சேர்த்து பண்ணியிருக்க ஒரு ரோல், அதாவது சப்பாத்தி ரோல். ஆட்டா சப்பாத்தி பண்ணிட்டு எண்ணெய் ஆயில் போட்டு சப்பாத்தி பண்ணிட்டு அதில் இந்த ஸ்டஃப்பை ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஹாட் பேக்கில் பண்ணி வச்சுருக்கோம். இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோல். நான் 2 ரோல் சாப்பிட்டேன், அவங்க 2 ரோல் சாப்பிடுவோம். வித்தின் எத்தனை நிமிஷம் வச்சுக்கலாம்ப்பா? 3 மினிட்ஸ். ஸோ 2 ரோல் 3 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிடணும். ஸோ இது ரெண்டுத்துல யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க லூசருக்கு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைசிங் டாஸ்க். அதாவது போன வாட்டி மிளகாத்தூள் 5 ஸ்டார் போட்டு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் சில்லி. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சொல்லுங்க. ஓகே, அது என்னோட பாக்கெட்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஸ்டிக்கு இருக்குது. இந்த ஸ்டிக்கை டெக்ஸ்ட் லைனர் எடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் லைனரால் ஒரு சைடில் ஏதாவது ஒரு சைடில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். தெரியுதுல பாருங்க, நான் இந்த சைடு கோடு போட்டுட்டேன். லைட்டாக தான் தெரியுது, ஆனால் அதே ஓகே. இதோட சொல்லிடுறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் நோ, இது எஸ்ஸு. சப்போஸ் இந்த ஆரஞ்சு நோல நின்றுச்சுன்னா அவங்க எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நம்ம சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். எஸ்ன்ட்டாங்கன்னா அவங்க போடணும். அது சப்போஸ் இது நோல நின்றுச்சு. சரி, ஓகே, நானே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவனே குழம்பி போயிட்டான் சொல்லி. இந்த ஆரஞ்சு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மார்க்கர் லைனர். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் நோ. ஆரஞ்சு இல்லாத சைடு எஸ். ஸோ இந்த ஸ்டிக்கை வச்சு எங்கள் சென்டரில் வச்சு இப்படி சுற்றுவோம். சுற்றுறப்போ எந்த பக்கம் போய் நிற்கிதோ அதுதான் ஃபைனல் டிசிஷன். ஸோ எஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற சில்லி பவுடரோ இல்லை சால்ட்டோ லூசர் சாப்பிடணும். நோன் வந்துச்சுன்னா அவங்க சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ஓகே கைஸ், நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. என்ன இது 2 சப்பாத்தி சொல்லிட்டு 3 ரோல் வச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆமா, சரி, ஓகே, 3 ரோல் சாப்பிடலாம் 3 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? டைமர் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம் 3 நிமிஷத்துக்குள்ள. ஓகே, நம்மளோட செலிப்ரேஷன் கோமஜா. ஓகே, நம்மளோட பிளேட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைமர். ஓகே, 3 2
1 versus 1 வெயிட் பண்ணுங்க. ஓகே गाइस 3.5 செகண்ட்ஸ்ல வந்து அவங்க முடிச்சிட்டாங்க. எனக்கு எப்படியோ ஒரு 3 minutes 20 seconds முடிச்சிருக்கீங்க. முன்னாடி ஸ்டாப் பண்ணு. ஓகே சரி ஓகே ரீசெட் பண்ணு. ரீசெட் பண்ணலாமா? சரி ஓகே ரீசெட் பண்ணிடலாம். இந்த ஒரு பரோட்டால வந்து தேங்க்யூ. Bye. Seconds left. 2:45 to 43. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டேன். பட் ஆனால் வந்து ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சாப்பாடுக்குள்ளே சாப்பிட்டதுக்கப்புறம் மெதுவாக சாப்பிடணும். நார்மலாக சாப்பிட்றது கூட நல்லா இருந்ததுன்னு ரெண்டாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோலை மடித்து வச்சு ரெண்டாக சரி ஓகே. இப்போ யார் வின்னர் யார் லூசர்? செகண்ட் மேட்ச். ஸோ இட்ஸ் a tie break. சரி ஓகே அந்த குச்சியை வச்சு சுற்றி விடுப்பான். என்ன சொன்னீங்க அதுபடி பண்ணிடுவோம். டைமர் தேவையில்ல, நம்ம அப்படியே தூக்கி ஓரமாக போடுவோம். சரி ஃபிஷ் இருக்கா? சாப்பிட்றாங்க டேபிள் ஃபுல்லாக செஞ்சு நம்ம பையன் ஃபிஷ் காலி பிஸ்ஸா அதே லிமிட்டடாக 2 ஊற்றுங்க. ஓகே யார் இதை ஃபஸ்ட்டு குடிக்கலான்னு பார்த்தேன். இது கம்மியாக இருக்கு. கரெக்டாக தான் இருக்கு. ஓகே கரெக்டாக இருக்கு. டைமர். இப்போ இந்த குவார்டர் கிளாஸ் ஃபிஷ்ஷில் வந்து என்ன இன்க்ரீடியன்ட் போட போகிறோன்றது டிசைட் பண்ண போகுது இந்த குச்சி. ஃபர்ஸ்ட் மேட்சுக்காக நான் வின்னர், உனக்காக சுற்றுறேன். சமுத்ரிச் சோன் பேப்பர் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது.
ஓகே ஸோ ஆரஞ்சு லைன் இங்கே இருக்கு. டிஷ்யூவை வச்சு தொடச்சிடலாம். ஓகே இல்லையா? நோ, எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ எனக்கு Okay. சுத்து. இப்போ எனக்கு நீ சுத்து. ஜெய் நித்யானந்தா. லைக் பண்ணுங்க. அட சுத்தமாடுது பாங்க. கடவுள் என் பக்கம் இருக்காரு. ஓகே, இட்ஸ் a டை பிரேக்கர். நீங்க பிரேக்கர்லாம் கிடையாது. இப்போதான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. கண்ண மூடுங்க. ஜெய் நித்யானந்தா. அலையோ டு டு டு. வாரிபெலா. இது என்ன இருந்துச்சுன்னா நோ, ஆரஞ்சு இல்லைன்னா எஸ். ஓகேவா? இந்த பக்கம் ஆரஞ்சு இருக்கா? நோ. என்னப்பா இப்படி கையாவது? இப்ப நீங்க அவ்வளவுதான், விடு போதும். லாஸ்ட் வாட்டி சரி, இதை பண்ணுவோம். குடிச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் வாங்க. லாஸ்ட் வாட்டி பண்ணுவோம். டாஸ்கே இல்லாம போயிடுமே. அப்படியா? பண்ண முடியல. சரி, ஓகே. டாஸ்க் வேணும். லாஸ்ட் சான்ஸ். வெரி படி. சுத்துறேன். டா கொடு. உன்ன மாதிரியே கையில் இருக்கு. சிக்கிட்டா சாகர். பாருங்க, ஆரஞ்சு இல்ல, ஆரஞ்சு இந்த பக்கம் ஓகே, இருக்கு. டாஸ்க் அந்த சாக்லேட் தானே. சில்லி சாஸ், சில்லி கார்லிக் சாஸ். அக்கோ ராயல் சாக்லேட் எனக்கு, சாக்கோ ராயல் கார்லிக் சாஸ். ஸோ இந்த பாதியா வச்சிட்டோம். இந்த பாதியில வந்து கொஞ்சமா தான் வச்சிருக்கேன். ஆகாட்டு ஆகாட்டு ஆகாட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபன் ஃபுட்ஸ் கார்லிக் சில்லி சாஸ். இது டிப். ரொம்ப காரம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். சரி, அவனுக்காக நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன். எனக்கு காரம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறேன். இன்னும் நம்ம சாக்லேட்டும் சேர்த்து சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் சப்போர்ட். நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். இவனுக்கு தான் கொஞ்சம் காரம் கண்ணில் லைட்டாக எரியிற மாதிரி இருக்கு. பட் என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது. பட் அவனுக்கு அது கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. டிப்புனா வந்து ஜஸ்ட் தொட்டு தான் சாப்பிடணும். நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருந்துச்சு. இது வந்து அக்செப்டபிள் டைம் தான், சேஃபாக தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் இந்த சேலஞ்சில். இவங்க மாதிரி இருக்கணும். ஊற்றி கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணணும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சமாக தான் உங்களுக்கு அதாவது நீங்கள் கேட்ட சேலஞ்சுக்காக நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். ப்ளீஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒரு சப்ஸ்கிரைபர். நீங்கள் சொல்கிறதுக்காக நான் போடுறதுனால ஒரு லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ, பை பை. சீக்கிரமாக 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். இன்னும் 4 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னா வில் ரீச் 100 சப்ஸ்கிரைபர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் அஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வீடியோஸ் லைக் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அளவுக்கு தான் கேட்குறோம். 100 லைக்ஸ். 100 தாண்டிச்சுன்னா தேங்க்யூ. அப்படி 100 வரலன்னா நீங்கள் டார்கெட் வந்து 100 லைக்ஸ். அதுக்கு மேலே போச்சுனாலும் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே गाइस, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை. ஷேர் பண்ணுங்க.